இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வாகனம் கொடுத்துருக்காங்க, உதவியாளர்கள் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ள போகல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்காவது ஒரு பூஜைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது எந்த அதிகாரிகளும் வர்றதில்லை. இது கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு பியூன் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும்போது நான் அது வெளிப்படை சொல்ல எங்கேயுமே போனால் வரமாட்டாங்க. நான் முன்னாள் அமைச்சரில் போயிருக்கு வரமாட்டாங்க. அது இன்றைக்கு தொடருது. அதை முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை மாற்றி அந்த எந்த அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனாலும் எந்த சின்ன தான் வாங்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போகும்போது யாருமே அதிகாரிகள் வருவதில்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினராக தான் பேசுகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறையா வந்திருக்காங்க. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை மாற்றணும். அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கேயோ எல்லாம் மாற்றி இருந்தாங்க. இது இன்றைக்கு தொடருது. நிறைய அதிகாரிகள் சரியா வர முடியறதில்லை, செயல்பாட்டுக்கு வரல. இன்றைக்கு அரசியல்வாதிகிட்ட அரசியல் பண்ணலாம், ஆனா அதிகாரிகளுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில் ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது.